சரி, இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸோட கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையை விட்டுட்டு ஃபுல் இல்லை அதான் சப்ஜெக்ட் நமக்கு என்ன, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போயிருக்கோம், அந்த வேலைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 10+2+3 ஆர் 10+2+4 ஆர் 10+2+4+2 இப்படி முடிச்சுட்டு தான் நம்ம வேலைக்கு போகிறோம். இப்போ அந்த வேலைக்கு போகிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோம். அப்போ நம்ம ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனோம் அப்படின்னா நம்ம மாதம் நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ண வேணும். அந்த கமிட்மெண்ட் பணம் எங்கேருந்து வரும் நம்மளுக்கு? அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்கணும். ரெண்டாவது கொஸ்டின், நான் ஒரு 6 மாதம் 1 வருஷம் சம்பாதிக்காமல் இருந்தாலும் இப்போ பரவாயில்லையா என் ஃபேமிலிக்கு? அந்த கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், நான் இந்த ஃபஸ்ட்டு 1 இயர் எனக்கு டைம் சரியில்லை, நான் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தப்பாக போகுது, நான் லாஸ் பண்ணுறேன், லாஸ் பண்ணாமல் கடன் வாங்காமல் என்னால் சர்வைவ் ஆக முடியுமா? இந்த விஷயங்கள் பார்க்கணும். இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. 4வது விஷயம், என் ஃபேமிலியில் என் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, நான் இன்கேஸ் சம்பாதிக்கலாம் கூட குடும்பத்தில் டெய்லி சாப்பிட்றதுக்கு, வாடகை கொடுக்கறதுக்கு, பேசிக் அமானிட்டிஸ்க்கு எங்களால் சமாளிக்க முடியும். ஸோ இந்த 4 ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட ரெடியாக இருந்தது, 4 கண்டிஷன் ஃபுல்ஃபில்லாக இருந்தால் நீங்கள் டெய்லி ட்ரேடிங்க்கு போகலாம். டெய்லி ட்ரேடிங்கில் என்ன பார்க்கணும்னா, நிறைய பேர் இன்றைக்கி ரொம்ப ஹை ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா ஹைலி ஸ்ட்ரெஸ்ஸபிள் ஜாப். ட்ரேடிங் வந்து ரொம்ப வெளிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அங்கே உட்காந்து ட்ரேட் பண்ணால் தான் அந்த பதட்டம் தெரியும். ஏன்னா இவர் பிபி லெவலில் ஏறி 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 இறங்கிட்டு இருக்கோம்.